ஒரு சில லேப்ல கொஞ்சம் உங்க மேல இறக்கத்தோட டார்க்கா மட்டும் போடுவாங்க. இன்னும் சில லேப்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு பேஜ் இருக்கும் பாருங்க, அதுல எழுதியிருக்கும் உங்க கிட்னி 20% தான் வேலை செய்யுது இந்த ரிசல்ட் பிரகாரம். அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுடைய லிவர் 50% தான் வேலை செய்யுது, இந்த டெஸ்ட் எல்லாம் ராங்கா இருக்கு, இப்படி வரிசையா இருக்கும். வரும்போதே டென்ஷன்ல அப்படியே மேடம் நான் என்ன பண்றது தெரியலையே அப்படின்ட்டு வருவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டோட ரிசல்ட் 25ல இருந்து 40 நார்மல் அப்படின்னா 40.1 அப்படின்னா அது ஹைலைட் பண்ணிடும். ஏன்னா அது கம்ப்யூட்டர். 40.1 இல்ல அந்த 25 நார்மல்ன்றது 24.9 நார்மல்ன்றது நான் சொல்லுவேன் டாக்டர், பட் கம்ப்யூட்டர் சொல்லாதுல்ல. இப்படிதான் இருக்கும் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே. பாத்தீங்கன்னா எல்லாமே 0.2 0.3 இட்ஸ் வேரியேஷன். ஒரு லேபுக்கு இன்னொரு லேபுக்கு வேரி ஆகும். டெக்னீஷியன் டெக்னாலஜி சிலது பாத்தீங்கன்னா யூனிட்ஸ். ஒரு இது வந்து மைக்ரோகிராம்ல இருக்கும், ஒன்று வந்து நானோகிராம்ல இருக்கும். இங்க 45 நார்மல்னு சொன்னாங்க டாக்டர், போன தடவை டெஸ்ட் எடுத்தா இந்த தடவை 75 அப்டாமல்னு அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தா அது மைக்ரோகிராம்ல இருக்கும், இது வேற யூனிட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளா லேப் டெஸ்ட் எடுத்து நம்மளா அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் கட்டாயமா வரும். ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, டெஸ்ட் எடுக்கும் போதே பயப்பட வேண்டியதில்லை, அது அப்நார்மலா தான் வரும். உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்லவா, 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால நான் தைரியமா சொல்றேன். நான் 100 பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு அப்நார்மலா வரும், அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே நார்மலா வரும். இன்னைக்கு நான் 100 பேருக்கு டெஸ்ட் எடுக்கிறேன்னா இன்னைக்கு ஒன்றும் நாட் பேட், மேபி ஒரு 5 பேர் 6 பேருக்கு அப்நார்மலா வரலாம், மிச்சம் இருக்கிற 95 பேருக்கும் நார்மலா தான் வரும். ஆனா இந்த 100 பேருமே அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. ரிசல்ட் என்னாச்சு டாக்டர், ரிசல்ட் என்னாச்சு டாக்டர், நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆக்சுவலா ரியாலிட்டி ட்ரூத் இதுதான். 95 பேருக்கு நார்மல் தான் இருக்கும், 5 பேருக்கு தான் அப்நார்மலா இருக்கும். ஏன் அப்ப நம்ம டெஸ்ட் எடுக்கணும்? டெஸ்ட் எடுக்காம இருக்கலாம்ல, ஏன் எடுக்கணும் சொல்லுங்க? ஏன் எடுக்கணும்? இன்சூரன்ஸ்க்காவா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ எப்பயுமே நோய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். நம்ம நல்லா இருக்கோம்னு கன்ஃபார்ம் பண்ணதுல அந்த டெஸ்ட் நெகட்டிவ்னா அதையே நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஆட்டிடியூடே அப்படிதான். ஒரு கல்யாணத்துக்கே போவோம், எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, ஒரே ஒரு அம்மா மட்டும் வேணும் மூஞ்சி திருப்பிட்டு போகும். வீட்டுக்கு வந்து அந்த அம்மா நீ மூஞ்சி திருப்பிட்டு போச்சு. இவ்வளவு பேர் உங்கள்கிட்ட ஹாப்பியா, உங்கள்கிட்ட நல்லா ஹாப்பியா இருந்தாங்க, அதை பத்தி நம்ம ஒரு நாளாவது பேசுவோமா? பேச மாட்டோம். அந்த ஒரே ஒரு அம்மா தான் நமக்கு முக்கியம். இது மாதிரிதான் நம்மளுடைய மனநிலை, அது ஜென்ரலா மனிதனுடைய மனநிலை அது. அப்ப அப்நார்மலா இருந்தா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாமே நார்மலா இருக்கு, எனக்கு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஹாப்பியா இருக்கணும், அதுக்குதான் டெஸ்ட் எடுக்கிறது.